ராஜேந்திர சோழன். யார் இந்த ராஜேந்திர சோழன்? சோழ மன்னர்களையே புகழ்பெற்ற மன்னனான ராஜராஜ சோழனுடைய மகன்தான் இந்த ராஜேந்திர சோழன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற மாதிரி தான் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியும் மிக சிறப்பா இருந்தது. ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்த பகுதிகள், அதாவது தற்போதைய தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்காளம், சத்தீஸ்கர், கர்நாடகா போன்றவைகளாகும். ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் சோழ நாடு இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, கடாரம், மலேசியா, கம்போடியா, இந்தோனேஷியா, மியான்மர், வங்கதேசம் போன்ற உள்ளடக்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்கு. மன்னர் வரலாற்றிலேயே ஒரு மன்னன் கடல் கடந்து தன் படைகளை திரட்டி ஆட்சி செய்தானா அவன் இந்த ராஜேந்திர சோழன் மட்டுமே ஆவான். இவனுக்கு இணை வேற யாருமே கிடையாது. அது மட்டும் இல்ல, தமிழ் மன்னர்களையே இவர்தான் முதல்ல கடல் கடந்து ஆட்சி செய்த மாபெரும் மன்னன். ராஜேந்திர சோழன் தன் தந்தை ராஜராஜ சோழன் போலவே ஒரு தீவிர சிவபக்தர். அதன் காரணமாகவே சிவபெருமனுக்காக ஒரு பெரிய கற்கோவிலை கட்டினாரு. அதுவே சோழ காலத்துடைய சிறந்த கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இன்றளவும் உள்ளது. இந்தியாவில் வாயு கடவுளுக்காக கட்டப்பட்ட ஒரே கோவில் ஆந்திரா சித்தூரில் உள்ள காளஹஸ்தி கோயில். அதுவும் இந்த ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. சோழ தேசத்துக்காக இவர் ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராகவும் சாளுக்கிய அரசனுக்கு எதிராகவும் போர் செஞ்சாரு. இதுல சாளுக்கிய அரசனுக்கு எதிரா துங்கபத்ர ஆற்றை கடந்து சாளுக்கிய தலைநகரையும் கைப்பற்றி வெற்றியும் அடைஞ்சார். ராஜராஜ சோழனை போலவே ராஜேந்திர சோழனும் ஒரு சிறந்த ஆட்சியை அமைத்தாரு. அதற்காகவே இவருக்கு பல விருதுகள் மக்களிடையே கொடுக்கப்பட்டது. குடிகண்ட சோழன், பண்டித சோழன், வீர ராஜேந்திரன் என பல பெயர்களால இவர் அழைக்கப்பட்டாலும் இவருக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிறது தான். வட இந்தியாவில் கங்கை கரை வரை படையெடுத்து சென்று வெற்றி கொண்டதால தான் இவரு கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அது மட்டுமல்ல, சோழ நாட்டுடைய தலைநகரை தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினாரு. அதிலிருந்து சுமார் 250 ஆண்டுகள் வர சோழர்களுடைய தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் தான் இருக்குது. வட இந்தியாவில் தான் வெற்றி பெற்ற மன்னர்களை வைத்து கங்கையிலிருந்து நீர் எடுத்து புதிதாய் வெட்டிய ஏரியில ஊற்ற செய்தார். ராஜேந்திரனுடைய இந்த சோழ கங்கம் இன்று பொன்னேரின்னு அழைக்கப்படுது. 1035 தனது புதிய தலைநகர்ல கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோயில உருவாக்குறார். ராஜேந்திர சோழன் கட்டிய தனது கோவில் தனது தந்தை கட்டிய பெரிய கோவிலை விட சற்று உயரத்தில் சிறியதாகவும் பக்கங்கள் வளைவாகவும் இருக்கிற மாதிரி வடிவமைத்தார். தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த ஸ்ரீவிஜய ராஜ்யம், அதாவது இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்றவை. ராஜராஜ சோழன் காலத்துல ஸ்ரீவிஜய ராஜ்யமும் ராஜராஜ சோழனுடைய ராஜ்யமும் மிகுந்த நட்புறவை கொண்டதா இருந்துச்சு. ஆனா ராஜேந்திரனோட காலத்திலேயே சில மாற்றங்களை சந்தித்தது. கம்போடிய மன்னர் கெமர் தெற்கு தாய்லாந்து மன்னர் தாம்பரலிங்க ராஜ்யத்தை கைப்பற்ற ராஜேந்திர சோழனுடைய உதவியை நாடினார். அதே சமயத்துல தாம்பரலிங்க மன்னர் ஸ்ரீவிஜய ராஜ்யத்தை நாடினார். இதன் காரணமாகவே சோழர்களுக்கும் ஸ்ரீவிஜயர்களுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த விரிசலே பின்னால ஸ்ரீவிஜய ராஜ்யத்தை வீழ்த்தி ராஜேந்திரன் வெற்றி பெற வழிவகுத்தது. மலையூர், பண்ணை, மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் உள்ள பல நகரங்களை தாக்கி வெற்றி கொண்டதால தான் ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. கடல் கடந்து ஆட்சியை கைப்பற்றியதால் கடல்களின் அரசனாகவும் மக்களின் மன்னனாகவும் சோழர்களின் சிறப்புமிக்க மன்னனாகவும் வலம் வந்த ராஜேந்திர சோழன் கிபி 1944 நம் மண்ணை விட்டு பிரிந்தார். இவர் பிரிந்தாலும் இவருடைய வீரமும் இவருடைய புகழும் இவருடைய சிறப்பும் இவருடைய கலைகளும் இன்னும் நம் மண்ணில் வேரூன்றி நிற்கிறது. தமிழ் மண்ணுக்கே சிறந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன். இவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இவருடைய புகழ் என்றும் நம்மை விட்டு விலகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.